ஹாய் நண்பர்களே, நாம இப்போ இளையாங்குடி வந்திருக்கோம். ஆல்ரெடி ஏற்கனவே இளையாங்குடி வந்து வீடியோ போட்டிருப்போம். நிறைய பேர் வந்து திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ காலையில் 10 மணி ஆகுது. போயிட்டு இளையாங்குடியில் உள்ள புரோட்டா வந்து சாப்பிடுவோம். ஏற்கனவே வீடியோவில் புரோட்டா சாப்பிடல, போகலாமா? ஓகே நண்பர்களே, நம்ம இளையாங்குடி ஊருக்குள்ளே வந்தாச்சு. வண்டி பார்க் பண்ணுறதுக்கு தான் இடம் கிடைக்கல இளையாங்குடியில். அதோட இந்த சைடில் வந்து பார்க் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே பாருங்கள், இங்கே ஒரு கோயில் இருக்கா. இந்த கோயில் பக்கத்தில் வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். பார்க் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். சாப்பிட்றதுக்கு ரொட்டி கடை வந்து பொட்டா கடை அந்த சைடு லாஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஒரு பைக்கில் லிஃப்ட் கேட்டு போகலாம். பைக்கில் லிஃப்ட் கேட்டு போவோமா? அத்தா என்னப்பா இந்த பொட்டா கடை இருக்குல்ல, அங்கே போகணும். அந்த கடையா அந்த இங்கே மெயின் ரோட்டில் இருக்குல்ல. உங்கள் ஊரில் எது ஸ்பெஷலான பொட்டா கடை? பல கடை இருக்கு, எதையுமே சொல்ல முடியாது. அப்படியா? வண்டி ரோட்ல பார்க் பண்ண முடியலையே. பண்ண முடியாது இந்த ஊர்ல. ரோட்ல பார்க் பண்ண முடியாது. இந்த ஊரு 5 வயசா இருக்க போது சும்மா கிடந்துச்சுன்னு காலத்துல சும்மா கிடந்துச்சு இந்த ஊரு. இப்ப டிராபிக்கா அதிகமா இருக்கு. ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல, யாரையும் கண்டுக்கிறாங்கல்ல. அப்படி போச்சு இந்த ஊரு, பிஸி ஆயிடுச்சுண்ணே. இங்கே சூப்பரா இருக்கும். இந்த கடையில் சாப்பிடுவோம். மைக் எடுத்துக்கிறோம். ரைட்டு, போயிட்டு வாங்க நண்பர்களே. வாங்க புரோட்டா சாப்பிடுவோம். ஓகே நண்பர்களே, வாங்க இளையாங்குடி புரோட்டா சாப்பிடுவோம். அண்ணே புரோட்டா வைங்கண்ணே. சரிண்ணே, நல்லா சால்னா, உங்கள் ஸ்பெஷல் சால்னா என்ன இருக்குது கொடுங்க. கோழியோட கொடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது இளையாங்குடி புரோட்டா. வெறும் போட்டாவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோழி குழம்பு, கோழி சுக்கா ஊற்றி சாப்பிடுவோம். அப்புறம் சால்னாவும் இருக்கு. ஆஹா, அருமையாக இருக்கு மக்களே, சூப்பராக இருக்கு கோழி சால்னா. நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இருக்கு இது சால்னா. கடை பேர் என்னண்ணே? வாச்சா ஹோட்டலா? வாச்சா ஹோட்டல் கடை பேர். கோழி வந்து ஒரு லெக் பீஸ் வந்துருக்கு. பரவாயில்ல, நல்லா குட்டி கோழியா இருக்கு. ஆஹா, வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்குங்க. சாதா சால்னா ஊற்றி காட்டு பார்ப்போம். சூப்பர். இட்லி தோசை அந்த மாதிரி கூட இருக்கு. இங்கே அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். புரோட்டா வந்து இங்கே ஃபேமஸ், அதனால தான் இங்கே வந்து சாப்பிட்றோம். புரோட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே சூடாக ஒரு பால் குடிப்போம். நல்லா பால், நல்லா சுட நல்லா சுண்டி எடுத்த பால். மக்களே வாங்க பால் குடிப்போம். ஆஹா, நல்லா சுண்ட காய்ச்சின பால், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. இளையாங்குடியில் நம்ம போன தடவை வந்தப்ப இந்த கடையில் தான் சாப்பிடல, இப்போ வந்து சாப்பிட்டாச்சு. சூப்பர். எவ்வளோண்ணே கணக்கு? 242. ஒரு புரோட்டா எவ்வளோண்ணே? 14 ரூபா. ஒரு புரோட்டா 14 ரூபா. கோழி சால்னாலாம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? 60 வருஷமா இருக்கு. சரி, நல்லதாண்ணே. புரோட்டா சாப்பிட்டாச்சு. அப்படியே வாங்க இளையாங்குடியை லைட்டாக சுற்றி பார்ப்போம். நம்ம வாச்சா புரோட்டா கடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. இந்த மீன் மார்க்கெட்டு நம்ம போன தடவை வந்தப்போ பார்க்க முடியல. வாங்க இப்போ போய் பார்ப்போம். ஸ்டார் முஸ்லீம் கால்பந்தாட்ட குழு அலுவலகம் இந்த சந்தில் இருக்குது மீன் மார்க்கெட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மீன் இல்லையா? முடிஞ்சா? ஓ, மீன் எல்லாம் முடிஞ்சுங்க. இது வரைக்கும் இருந்துச்சு எல்லா மீன். என்னத்தா மீன் எல்லாம் பேக் பண்ணியாச்சா? என்ன மீன் இது? எவ்வளோ கிலோ மீன்லாம் இதெல்லாம்? 350 ரூபாயா? நல்லா பெரிய மீனாக இருக்கு. என்ன மீன் தான் இது? பாறையா? இதா பாறையா? கண்ணாடி பாறையா? எவ்வளோ இது? 1 கிலோ 500 ரூபாயா? எடுத்து காமிக்க முடியுமா? ஆஹா, இதான் கண்ணாடி பாறையாண்ணே. எவ்வளோ இது? 500 ரூபா 1 கிலோ. பார்த்துங்க மக்களே, நல்லா பெருசாக இருக்குது. இது எவ்வளோ பை வரும்?
ஒரே விலை தான். இல்லை என்ன வெயிட் வரும்? 6 கிலோ வரும். ஸோ வந்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, காலையில் 11 மணி வரை இருக்குது. வந்தீங்கன்னா மீன் வந்து வாங்கிக்கோங்க. இதான் வந்து இளையாங்குடியில் இருக்கிற மீன் மார்க்கெட்டு. நல்லா இருக்கீங்களா? வீடியோலாம் பார்ப்பீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி. ஓ, மலேசியால இருந்தியா? சரி, அங்கேதான் இருக்கீங்களா? ரைட் ரைட், சரி, நல்லது. சுற்றி பொட்டியெல்லாம் இடையில வந்துட்டு ஆமா, மெட்ராஸ் இதெல்லாம் சரி சரி சரி. மீன் மார்க்கெட் பார்த்துங்க, இளையாங்குடியில் இருக்கிற மீன் மார்க்கெட் இதுதான். மும்பையில் மீன் மார்க்கெட் அந்த இருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே உள்ள மார்க்கெட்டு. வாங்க இதெல்லாம் பார்ப்போம். போன தடவை நம்ம இதையும் சுற்றி பார்க்கல. மார்க்கெட் பாருங்க, மக்கள் வந்து ரோட்டில் தான் நிறைய கடை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, இதான் வந்து இளையாங்குடி பஸ் 18ஆம் நம்பர் வருது பாருங்க. கத்தரிக்காய்லாம் எவ்வளவு வாங்கினா தான் எவ்வளோ சொல்லுவீங்களா? சரி ரைட்டு. ஒரு கூறு 10 ரூபாயா? ஒரு கட்டு? ஒரு கட்டு 10 ரூபா. அரை கிலோ 40 ரூபா கத்தரிக்காய். ரைட்டு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் மாதிரி இல்லை. முன்னாடி மக்கள் வந்து ரோட்டில் வந்து கடை வச்சுருக்காங்க. ஆனால் டீ கடை முக்கு முக்கு டீ கடை இருக்குது. டீ நல்லா இருக்காங்க இல்லையா? சரி, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சரி ரைட்டுப்பா. அப்போ வீடியோலாம் பார்ப்பீங்களா? பார்ப்பீங்க. சரி, எப்படி இருக்கு வியாபாரம்லாம்? எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களாத்தா? சரி சரி. குட்டி டாட்டா சொல்லு. மதினா ஸ்டோர் என்னென்ன எல்லாம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி வியாபாரமா? ஓகே. மார்க்கெட் வந்து இதுதான் மார்க்கெட்டு. சின்ன மார்க்கெட்டு. அப்படியே ஆனால் எல்லாம் ரோட்டுக்கு மேலே தான். அண்ணா உங்களுக்கு டீ கடை பேர் என்ன? சோபியா டீ ஸ்டால். சரி, ஒரு டீ போடுங்க. வாங்க, சோபியா டீ கடையில் ஒரு டீ குடிப்போம். ஸ்பெஷல் சோபியா டீ, வாங்க குடிப்போம். அண்ணன் வந்து விரும்பி நமக்கு டீ போட்டு கொடுத்துருக்காரு, குடிப்போம். ஆஹா, அருமையாக இருக்கே டீ, சூப்பராக இருக்குங்க. அந்த தேத்தூள் வாசனை, அந்த பால் அருமையாக இருக்கு. பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணே. நல்லா. உங்கள் பேர்? ஜோசப். அண்ணன் பேர் ஜோசப். வந்தீங்கன்னா அந்த மார்க்கெட் பக்கத்தில் அண்ணன் கடை இருக்கு, டீ குடிங்க. பைலர் பார்த்தீங்களா, நல்லா குட்டி பைலரு, சூப்பராக இருக்குது. அண்ணன் வந்து குட்டியாக ஒரு கடை வச்சுருக்காரு. வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் டீ குடிங்க. சூப்பர். சரி, சந்தோஷண்ணே, ரொம்ப நல்லது. எவ்வளோ ஒரு டீ? 10 ரூபா. சரி சரி சரிண்ணே. நம்ம மக்கள் எப்போவுமே நல்ல அன்பான மக்கள். இளையாங்குடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படியே பார்த்தீங்கன்னா 2 ரோடு சைடும் கடைகள் நிறையா இருக்கும். தம்பிங்களா நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. இது ஒரு டீ கடை. ஆஹா, நல்லா பழையமையான ஒரு கட்டடம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணே, நல்லா இருக்கீங்களா அண்ணே? அண்ணே ஐயா நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் தா. மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. என்ன ராமச்சந்திரன் டீ கடையா? சரி. இல்லை, இப்போ தான் வரிசையாக குடிச்சிட்டு வரேன். பரவாயில்ல. சும்மா ஒரு கட்டிங் போடுங்கண்ணே. கொஞ்சமா. கடையெல்லாம் பாருங்கள், வடையெல்லாம் சூடாக போட்டு வச்சுருக்காங்க. வடை சாப்பிடுவோம். நல்லா சூடாக வந்து வடை இருக்கு. ஆஹா, அருமையாக இருக்குங்க. அதெல்லாம் மொறு மொறு மொண்டு சூப்பராக இருக்கு. இந்த ராமச்சந்திரன் கடை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பழமையான கடை. 50 வருஷம் 60 வருஷமாக பழமையான ஒரு கடை. ராமச்சந்திரன் டீ கடைங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதில் இந்த பருப்போட ரொம்ப ஃபேமஸ் இந்த கடையில். இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். ஆமாவோட, பருப்போட, உளுந்தோட எல்லா வடையும் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன் அண்ணன் அவங்களுடைய டீ சாப்பிடுவோம். நல்லா அந்த தேத்தூள் டிகாஷன் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது டீ தூள். ஆஹா, சூப்பராக இருக்குங்க. இனிப்பு, கரெக்டான இனிப்பு, கரெக்டான பால், கரெக்டான டிகாஷன், நல்லா இருக்கு. 50 வருஷம் வளரும் சார். 50 வருஷம் வச்சுருப்பாங்க. உங்க பேரு? ராமச்சந்திரன், பி ராமச்சந்திரன். அப்படியா? உங்க பேர்ல தான் இருக்கு கடை? நம்ம பேர்ல 50 வருஷம். காலையில் கடை எத்தனை மணிக்கு? அதில் 4 மணிக்கு ஓப்பன். 4 மணிக்கு ஓப்பன்.
ராமச்சந்திரன் ஸ்பெஷல் டீ இளையாங்குடி மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்குது, வந்தால் குடிச்சு பாருங்க. டீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா அழகா இருக்கீங்க. ஆமா ரொம்ப நல்லதுண்ணே, சந்தோஷண்ணே. வீடியோலாம் பார்ப்பீங்களா? கண்டிப்பா பாக்குறதா ஃபாலோ உங்களுக்கு. உங்க பேரு? முகமது அலி. முகமது அலி. சரிண்ணா. அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கிட்டு ஃபுல்லாக நகைக்கடை அந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்கு. நான் இதெல்லாம் ரத்னா பட்டாசு கடை, எஸ்டி கொரியர் வேணும் பாருங்க. ஓ இங்கே வந்த என்னென்ன மீன் வெட்டுற கடையா? மீன் கடையா? மீன் கடையா? ரைட்டு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. பார்த்தீங்களா, இதான் வந்து இளையாங்குடி மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் கார் வந்து எங்கேயுமே வந்து பார்க் பண்ண முடியாது. என்னென்ன மட்டனா? மட்டன் எவ்வளோ கிலோ? மட்டன் 1 கிலோ 900 ரூபா. எல்லாம் கறி ஆவரம்லாம் முடிஞ்சு மணி 11 ஆயிடுச்சு. ஓகேண்ணே, நல்லதுண்ணே. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகளாக இருக்குது. அப்படியே இந்த சைடெலாம் வந்து எலக்ட்ரிக் ஸ்டோரு, பாத்திர கடை. இந்த பாருங்கள், இதெல்லாம் பாத்திர கடைகள். இப்படி மக்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்டோரமாக நடந்து போனாலே எல்லா கடைகளும் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆனால் டீ கடைகள் வந்து அதிகமாக இருக்குது. பேக்கரி, பலகாரம், சிப்ஸு, இதெல்லாம் ஆயில ஃப்ரெஷ்ஷாக ஊத்துறாப்புல சுடப்புறாப்புல இருக்குது. பார்த்தீங்களா, ஜாபர் பென்சி மலேசியா கடை. மலேசியாவோட பொருள்லாம் நீங்கள் இங்கே வந்து ஜாபர் பென்சிலாக வாங்கிக்கலாம். அண்ணே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லரா? பாப்பேன் நினைச்சு கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷம். அண்ணன் கூட போட்டாரு. எப்படி இருக்கீங்க? மலேசியாலாம் நான் இங்கே இருந்தேன், உங்களை பார்த்துருக்கேன். அப்படியா? டெய்லர் கடை வச்சுருக்கீங்க? சரிண்ணா, ஓகேண்ணா. எல்லாத்துக்கும் தைக்கிறீங்களா? லேடிஸ் மட்டும். லேடிஸ்க்கு மட்டும். சுடிதார் ஸ்பெஷலிஸ்ட். சுடிதார் ஸ்பெஷலிஸ்ட். அன்னைக்கிட்ட வந்தீங்கன்னா சுடிதார் தைச்சிக்கோங்க. சரிண்ணா, நல்லது. அலைக்கேசலாம். நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? மலேசியா பொருள்லாம் இங்கே வாங்கலாம்ப்பா. எல்லா பொருளும் இருக்குது. வெளிநாட்டு பொருள், பிஸ்கட்டு, சாக்லேட்டு, ஜல்லி, அப்புறம் அது என்னது பவுட்ரு, ஷாம்பு, பாடி ஸ்ப்ரே, அந்த வெளிநாட்டு சட்டை, டிஷர்ட்டு, வேறு பாபா சூட்டு, கைலி எல்லாமே இருக்குது. நான் ஒரு சர்பத்து கடை இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கடை. பால் சர்பத்து, ரோஸ் மில்க்கு, லஸ்ஸி, மோர் எல்லாமே இருக்கு. நான் இது அப்பா காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். கடை எத்தனை மணிக்கு ஓப்பனு? கடை 9 மணிக்கு. கடை 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். ஓ, பால் சர்பத்து. பால் சர்பத்து. சுத்தமான பசும்பால். ஆமாம். வாங்க பால் சர்பத்து குடிப்போம். பார்த்தீங்களா, அப்படியே பாதாம்பழம் மாதிரி இருக்கு. ஆஹா, அருமையா இருக்குங்க. பால் சர்பத்து, பால் மிக்சடு. அப்ப மேல என்ன போட்டிருக்கீங்க? பாதாம் பிசின். பாதாம் பிசின் போட்டு சூப்பரா இருக்குங்க. ஆஹா, வேற லெவல் டேஸ்ட். போன தடவை வந்தப்ப கூட நம்ம சில கடைகள்லாம் பார்த்தோம். இந்த தடவை நம்ம ரோட்ல நடக்கிறோமா, அதனால அப்படியே ஒவ்வொரு சந்திலையும் உள்ள எல்லா கடைகளையுமே பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக எல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. அதனால அண்ணா இந்த கடையில் போய் சாப்பிடுங்க, இங்கே வாங்க டீ சாப்பிடுங்க அப்படின்ட்டு வரவேற்பு அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து ரோஸ் மில்க் அண்ணன்ட்ட கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். இந்த ரோஸ் மில்க்கு அதே சர்பத் தான். சர்பத்தில் ஏற்கனவே மஞ்சள் கலர் போட்டாது, இது வந்து சிவப்பு கலரு போட்டு பால் ஊற்றி அந்த பாதாம் பிசின் போட்டு சூப்பர். பாண்டுங் ரைஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. எவ்வளோண்ணே ஒரு சர்பத்து? 30 ரூபா ரோஸ் மில்க்கு. ரோஸ் மில்க் 30. பால் சர்பத்து 30 ரூபா. சர்பத்து 25. ஓ, வெறும் சர்பத்து 25, பால் போட்டால் 30 ரூபா. நல்லா இருக்கு. நல்லா அண்ணே சூப்பராக நல்லா சுத்தமாக நல்லா வச்சுருக்காரு. வந்தீங்கன்னா குடிங்க. அண்ணே நல்லா இருக்கீங்களா? வித்தியாசம் அமைச்சிருவோம். அண்ணன் வந்து என்ன பண்ணாரு, அண்ணன் இங்கே வாங்க உங்களுக்கு சூப்பராக சேவிங் பண்ணி விட்றேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அண்ணன் வந்து ஒரு சேவிங் பண்ணி விட்டாரு. அண்ணன் கடையை பார்த்துக்கோங்க, காம்ப்ளெக்ஸ் கீழே இருக்குது. வந்தீங்கன்னா
ஆமா குறிஞ்சி சலூனா, குறிஞ்சி சலூன் அண்ணன் கடை பேரு. அண்ணன் வந்து ஒரு சைடு ஆக்டரு. ஆமா சைடு ஆக்டரு. ஆமா துணை நடிகர். சரிண்ணே சந்தோஷம். உங்க சொந்தத்துல சிறப்பாக பண்ணுங்க அண்ணா. நல்லா இருக்கீங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணே. ஓகே நண்பர்களே, இளையாங்குடி மக்கள் இவ்வளோ வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. அவ்வளோ வரவேற்பு. நம்ம தெருவில் நடக்க நடக்க நம்ம எல்லாருமே வாங்கண்ணே உங்கள் வீடெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இங்கே தக்காளிலாம் சூப்பராக இருக்கு. அண்ணே தக்காளி எவ்வளோண்ணே? வாங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே தக்காளி எவ்வளவு? கிலோ 30 ரூபா தக்காளி. வெங்காயம் 50 ரூபா கிலோ. 50 ரூபா. ஓகே சின்ன வெங்காயம் 70 ரூபா. நல்லா இருக்குண்ணே. எல்லா காய்கறியும் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கீங்களா? ஓகே பழக்கடை. பழம்லாம் பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இந்த ஆரஞ்சு 80 ரூபா. இது 1.5 கிலோ 100 ரூபா. ஆப்பிள் 200 ரூபா. இந்த மாதிரி 180. இது 150. இது 1.5 கிலோ 100. திராட்சை வந்து 60 ரூபா ஒரு கிலோ. இந்த திராட்சை 100 ரூபா ஒரு கிலோ. இது 150 ரூபா ஒரு கிலோ. எல்லாம் 100 டெய்லி விலை. 5 ரூபா 10 ரூபா கூட, 5 ரூபா 10 ரூபா குறையும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பார்த்துங்க மக்களே, இளையாங்குடியில் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒன்று அவுட்டரில் இருக்குது, உழவர் சந்தை மாதிரி. அங்கே காய்கறி எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் எப்போவுமே பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அப்படியே ரோட்டில் நடந்து போனீங்கன்னா வாங்கிக்கலாம். இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்க. இளையாங்குடியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே கோயிலும் இருக்கும். மக்கள் நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். சின்னதாக தள்ளுவண்டியில் கடை வச்சுருக்காப்புல. நல்லா இருக்கீங்களா? ஓகே வரிசை இந்த மாதிரி கடைகள் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடக்கலாம். இதான் வந்து இளையாங்குடியில் இருக்கிற பெரிய பள்ளி. இளநீ எவ்வளோங்கய்யா? அலைக்கசலாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவாலை பார்த்தீங்களா? சபாவில் இன்னைக்கு சண்டக்கான போகிறேன். ஆமாம் கேட்கல. ஆமாம் ஆமாம் சரி சரி. அன்னைக்கு வந்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். மக்கள் மறுபடியும் எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால வந்தாச்சு இப்போ. சரிப்பா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சாப்பிடுவோம். இல்லை இப்போ நான் கிளம்பிடுறேன் கொஞ்ச நேரத்தில். புரியல? ஆமாம் போய் வந்துட்டு அந்த வாச்சா கடையில் போய் போட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே வரிசையாக உங்கள் ஊர் அப்படியே எல்லா டீ கடையிலும் போய் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடும். சரி 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 நல்லா சரி அழைச்சலாம். இல்லை பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வரேன். அப்படியா? சரி 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 சரி. இல்லைண்ணே சும்மா எவ்வளோண்ணே இது இளநீ? 30லேருந்து 60 வரைக்கும் இருக்கு. நல்லா இளநீ பாருங்க, பச்சை பசேல்னு இருக்கு. வந்தீங்கன்னா இங்கே பள்ளியாசல் எடுத்தாப்புல இருக்கு, இளநீ குடிச்சுக்கோங்க. சரிண்ணா. ஆமாண்ணே யூடியூப் தான் நல்லா இருக்கீங்களா? ஓகே அப்படியா? சரிண்ணே. அடா இந்த சைக்கிள் கடையாக இருக்குது பாருங்களேன். ஓ இளையாங்குடியில் இல்லாத பொருளே இல்லை, எல்லாமே இருக்கு இங்கே. இதான் ஏடிஎம். இதான் துணி கடையெல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம வந்து காரை பார்க் பண்ணோம்ல, இந்த இடத்துக்கு அப்படியே நடந்தே வந்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு போகும்போது ஆட்டோவில் போனோம், வரும்போது நடந்தே வந்தாச்சு. வெயில் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக அடுத்த மாதம்லாம் செம்ம வெயிலாக இருக்கும். நோம்பு டயத்தில் வந்து வண்டி பார்க் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. வண்டி வந்து நம்ம இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு போனோம்னா பஸ் ஸ்டாண்டு, இளையாங்குடி பஸ் ஸ்டாண்டு போகிறது. அப்படியே அந்த சைடு போனோம்னா அப்படியே புதூர் அந்த பக்கம்லாம் போகலாம். ஓகே நம்ம வந்து என்ன செய்வோம், கடைசியாக இங்கே ஒரு டீ கடை இருக்குது, அங்கே போயிட்டு ஏதாவது டீ பண்ணு பலகாரம் சாப்பிட்டுட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சுக்குருவோம். இது வந்து ஒரு ஃபேமஸான கடை. அண்ணே ஒரு பால் போடுங்கண்ணே. சரிண்ணே. எனக்கு பால்ண்ணே, டீ போட்டுறாதீங்க. சூப்பர். வாங்க அன்னூர் டீ கடையில் கடைசியாக ஒரு பால். சூப்பர். என்னண்ணே பசும்பாலா பாக்கெட் பாலா? பாக்கெட் பால் தான். நல்லா அருமையாக இருக்குண்ணே. டேஸ்ட் ஆகி யூடியூப்பில் வரும்ண்ணே. அந்த பால் சுண்ட அது டேஸ்ட் நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் அடுப்புலேயே இருக்கா? ரொம்ப நேரம் அடுப்புலேயே இருக்கும், நல்லா டேஸ்ட்டு. நிறைய வச்சுருக்கீங்க போல, சாப்பாடுலாம் வச்சுருக்கீங்க. வந்து அன்னூர் டீ கடை. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா?
குளத்துல நல்லா இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு தன்மையான ஆள் எங்களுக்கு இல்லையே செயல்களை பார்த்துக்கோங்க. இளையாங்குடி எப்போவுமே மக்கள் ஏழ்மையான மக்கள் அந்த இன்னைக்கு வசதி உள்ளவங்கள வந்துட்டாங்க, நல்ல வாழ்க்கை தரம் உள்ளவங்களா இருக்காங்க. ஏழைகளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. நல்ல உணவுக்கு சாப்பிட உகந்தமான கடை இந்த கடை அல்லூர் ஹோட்டல். அப்புறம் வீடியோலாம் பார்ப்பீங்களா? வீடியோலாம் பார்ப்போம். பார்க்குறாங்க உங்களை பார்க்குறோம். சரி, நல்லது. ஆமாம் ஆமாம். சரி, இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு வெரைட்டி ரைஸ்லாம் இருக்குது. மத்தியானம் வந்தீங்கன்னா அதுபோல் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். பார்த்தீங்களா மாவு பாருங்கள் எப்படி. இதான் மாஸ்டரானே? அண்ணன் தான் மாஸ்டர். ஓகே, பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா, எங்கே போனாலும் நம்ம மக்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் இருக்காங்க. பேசுறாங்க ஆளு நல்ல செயல் உள்ள ஆளு பார்த்துட்டாங்க. நல்லா கொடுத்தது. எல்லாத்துக்கு மேல அந்த புன்னகையின் பால் சாப்பிடுறீங்களா, அதே பெரிய முகப்பத்து. அந்த புன்னகை எல்லாத்தையும் வராதுல அவங்கள்ட்ட. அந்த புன்னகை இருக்குல்ல, இப்போ வெளியே தெரியுற மாதிரி சிரிக்கிறியே வந்து நண்பர்களே, இளையாங்குடி ஆல்ரெடி நம்ம வீடியோ எடுத்தாச்சு. இருந்தாலும் மறுபடியும் வந்து மக்கள் வந்து வாங்க திரும்ப வாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால் இப்போ வந்து எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய இளையாங்குடியில் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து கிளம்புறோம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே நான் கீழே இந்த லிங்க் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் இருக்கியா, இந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, இப்போ எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே அதில் டேக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நண்பர்களே, இதே போல் அடுத்த நல்ல ஊரிலே நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய். குறிப்பாக வந்து நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணீங்க, அந்த ஷேர் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு வந்து நல்லா வியூஸ் ஏறும், நல்லா சப்ஸ்கிரைபர் வரும். அதுக்காக தான். அதனால் என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.